சாயப்பா உங்களை நினைச்சு கண்ணீர் விடுகிறார். அவருடைய கண்ணீருக்கு காரணமா நீங்க இந்த காரியத்தை செய்யறதால. இதை கேட்கும்போது வாய்ப்புகள் உங்கள் காலடியில் வந்து குவியும். முழுவதுமாக ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள உங்களை வச்சிருக்காருன்னா நம்ப முடியுதா? நீங்கள் விட்ட கண்ணீர் உரமாக மாறப்போகிறது. பல பேரோட நிர்பந்தத்துக்கு ஆளாகாம தப்பிக்க ஒரே வழி, சாயப்பாவோட தீவிரமான பக்தர்களுக்கு அவர் அருள் புரிவது இல்லை. அவருடைய உறவுகளே இவர் முறியடிக்கிறார். பக்தி செலுத்துவதன் மூலம் எந்த விதமான பலன்களும் இல்லவே இல்லை. விஷத்தை அமிர்தமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. விஷயத்தோட தன்மை ஒரு நாள் உங்களுக்கு காண்பிக்கப்படும். அற்புத சக்தியும் அதிசய சக்தியும் பெற வேண்டுமா? கேட்டு பாருங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, பல சந்தர்ப்பங்கள் எங்க காத்திருக்குது உங்களுக்காக. இதுவரைக்கும் நிறைவேறாத அத்தனை ஆசைகளும் இனி வரும் காலத்தில் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இனி நீங்க எந்த தவறும் செய்யாமல் இருப்பதற்கு சாயப்பா உங்களுக்கு பாதுகாப்பு வளையத்தை அமைச்சு அதில் உங்களை உட்கார வச்சு என்னென்ன விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் செய்யணுமோ அதை செய்ய வச்சு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி நீங்கள் யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டுவதற்கு அவர் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார். அதுவரைக்கும் நீங்கள் எந்த சூழ்ச்சி வளையலையும் சிக்காம உங்களுடைய பலத்தை என்னன்னு தெரிஞ்சு அந்த பலத்தை அதிகரிப்பதற்கு உண்டான வேலைகளை நீங்கள் செஞ்சே தீரணும். இது நாள் வரைக்கும் வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கதறினீங்க. நீங்கள் எதை நினச்சி கதறினீங்களோ அந்த வாய்ப்புகளை உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு. இதை நாம் எப்படி பயன்படுத்தி முன்னேறணுமோ அதற்கு உரிய வழிகளை நீங்கள் செய்து நல்லபடியாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்கள் அது அத்தனையும் இன்பமாக மாற்றணும்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு நம்ம சாயப்பா. என் குழந்தைங்க அறியாமல் செய்த தவறுகள் அப்படின்னு அந்த தவறுக்கு கூட நியாயத்தை கற்பிக்கிறாரு. ஏன்னா உங்கள் மனநிலை அப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. நேற்று நடந்த அந்த ராம நவமி லைவில் அவ்வளவு தூரம் உங்கள் மனசில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு.
உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்றைக்குமே வீணாகாதுன்றதை நான் உத்தரவாதத்தோடு இங்கே கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்களோ அதை விட மோசமான இடத்துல நான் விழுந்தேன். அப்போ நீங்கள் விழுந்த இடத்துல நான் விழலை, அதை விட மோசமான இடத்துல விழுந்தேன். ஆனால் என்னை தூக்கி உங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்காரு. நான் உங்களுக்கு சாட்சியாக இருக்கேன் இங்கே. அதாவது ஒரு விஷயத்தை நான் கற்பனை பண்ணி சொல்கிறத தாண்டி என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்றதை தான் இங்கே உங்ககிட்ட சாட்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோட சாட்சி என்றைக்குமே உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா பொய் சொல்கிறதால எனக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனால் உண்மை சொல்கிறதால நம்ம அன்பை சாய் குடும்பத்துக்கு லாபம் நிறைய இருக்குதுன்றதால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் விழுந்த இடத்த விட நான் விழுந்த இடம் மோசம். அந்த மோசமான இடத்துலையும் அவர் என்னை கையை தூக்கி மேலே கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வந்து நிறுத்தி, இதோ எனது மகன், இவன் உங்களுக்கு ஒரு பாடமாக இருப்பா. நீங்கள் அந்த பாடத்தை படித்து அப்படி நடந்து என்னுடைய முழுமையான குழந்தையா மாறுங்கள். இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. நேற்று லைவில் ஒரு வார்த்தை நம்ம சொன்னோம், சாயப்பாவோட கண்ணீரை வரவழைக்க மாட்டேன், அவருடைய கண்ணீரை துடைப்பேன். இது பல பேருக்கு ஒரு எமோஷனலாக இருந்தது. பல பேருக்கு, அன்பே சாயில இருக்கிற பல பேருக்கு கடவுள் நாம கஷ்டப்படுத்துறதால அவர் அழுவுறாரான்னு கேள்விகள் வெளியில் இருக்கிறவங்க கேட்பாங்க. ஆனால் நம்மளை கேட்க முடியல. ஏன் கேட்க முடியல? நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஏன் ஃபீல் பண்ணுறோன்னா அவருடைய உண்மையாக அவரை நேசிக்கிறதால, உண்மையாக அவர் நமக்கு தகப்பன், தாய், குரு, நண்பன், தெய்வம், இன்னும் என்னென்ன வார்த்தைகளை ஃபில் பண்ண முடியுமோ அத்தனை வார்த்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்க. அந்த எமோஷ்னல் இங்கே இருக்குது. மற்றவர்களோ மனிதர்கள் மேலே எமோஷ்னல் வச்சு வாழ்க்கையை முட்டாள்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல நாம் கடவுள் மேலே எமோஷ்னலை வச்சு வாழ்க்கையை அறிவு பாதையில் திருப்புறோம். ஸோ போகிற வேகம் ஒன்று தான், ஆனால் எந்த திசையில் போகணுன்றத நாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த திசையை திருப்பினதால அவர் அழுகிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம தெய்வமாக நினச்சி வழிபட்டா தெய்வத்துக்கும் பக்தர்களுக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. ஆனால் அவரை தாயாகவோ தந்தையாகவோ நினச்சி அவரை வழிபடும்போது நெருக்கன்றது ஏகப்பட்டது இருக்குது. மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கம். இதையெல்லாம் நான் சொல்ல சொல்ல நீங்கள் ஜஸ்ட் நினச்சி மட்டும் பாருங்கள், கற்பனை பண்ணுங்கள். ஒரு பதிவை நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பதிவை 1 by 1 ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஃபாலோ பண்ணும்போது அதனுடைய அந்த பதிவில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஒரு கற்பனையாக ஓட விடுங்க. அந்த கற்பனையாக ஓட விடும்போது எல்லா இடத்துலையும் அந்த கற்பனை உங்களுக்கு பலன் அளிக்கும். அப்போ சாய்பாவோட கண்ணீரை நாம் துடைக்கணும். கடவுள்கிட்ட எல்லாம் என்ன பிரார்த்தனை பண்ணுவாங்கன்னா, என்னுடைய கண்ணீரை நீங்கள் துடையுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க சாயப்பாவோட கண்ணீரை நான் துடைக்க மாட்டேன், துடைப்பேன், அவருக்கு கண்ணீர் விடாத மாதிரி நான் நடந்துப்பேன். அப்போது நடந்துக்க முடியுன்ற விஷயம் இங்கே இயல்பாக இருக்குது. ரைட், சாய்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? இப்போது நடந்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய விஷயம் இயல்பாக இருக்குது. பாவங்கள் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் இயல்பாக இருக்குது. வாழ்க்கையில் அவருடைய துணையோட வெற்றி பெறுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இயல்பாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த இயல்பாக இல்லை. பாவத்தை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை யாருமே.
ஆனால் பாவத்தை குறைக்கணும். ஏன்னா அவர் அதன் மூலமாக கஷ்டப்படுவார். அவருடைய கண்ணீருக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். நான் பாவம் செய்தால் அவருடைய கண்ணீர் அருவி மாறி கொட்டுது. என்னுடைய அப்பா கண்ணீர் விட்டு அழுவதை ரசிக்கக்கூடிய மனநோயாளி நான் இல்லைன்னு நாம் நிரூபிக்கக்கூடிய மனிதர்களா இங்கே இருக்கணும். எத்தனை பேர் நிரூபிப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி உயர்ந்த எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம வாழ்க்கையை வாழும்போது நாம் உயர்ந்த இடத்துக்கு சாயப்பா அழைச்சிக்கிட்டு போகிறாரு. லாபம் பல மடங்கு இங்கே இருக்குது. ஒரு தொழில் நடத்தணும் அப்படின்னா லாபத்தை எதிர்பார்த்து தான் தொழில் நடத்துவோம். யாராவது நஷ்டத்தை எதிர்பார்த்து தொழில் நடத்துவாங்களா? இல்லை யாராவது சேவை செய்யணும்னு தொழில் நடத்துவாங்களா? தொழில் நடத்தலாம். ஆனால் நமக்கு இப்போதைக்கு தேவை வருமானம். வருமானம் எப்படி வரும்? லாபம் இருந்தால் தான் வருமானம் வரும். கடைக்கு எவ்வளோ ரூபாய் வருமானம் வருதுன்றது முக்கியம் இல்லை. அந்த வருமானத்தில் உனக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்குதுன்றது தான் முக்கியம். 1 லட்சம் ரூபாய் எனக்கு கடைக்கு வந்திருக்குது. ஓகே, எவ்வளோ உனக்கு லாபம் வந்திருக்குது? 10,000 வந்திருக்கா, 20,000 வந்திருக்கா, 30,000 வந்திருக்கா? அப்போ 10,000 வந்திருக்குன்னா உன்னோட வருமானம் ஜஸ்ட் 10,000 rupees. உன்னோட டேர்ன் ஓவர் 1 லட்சம் ரூபாய். ஆனால் இப்போது கடவுள் சொன்ன வழியின் படி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா 10,000 ரூபாய் முதலீடு போட்டு 1 லட்சம் ரூபாய் லாபம் பார்க்கலாம். புரியுதா? வெறும் ஜஸ்ட் 10,000 முதலீடு, 1 lakh ப்ராஃபிட். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராஃபிட் மெத்தடு வேணும்? 1 லட்சம் ரூபாய்க்கும் 10,000 லாபம்தான். 10,000 போட்டு 1 லட்சம் ரூபாயும் லாபம்தான். எது வேணும்? சூஸ் பண்ணுங்க. அப்போ கடவுள் வழியில் செல்லும்போது, பாவத்தை தீர்க்கும் போது, புண்ணியம் அதிகரிக்கும் போது அது நம்ம வாழ்க்கைக்கு வரவா நிற்குது. இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வரவு தான் தேவை, செலவு தேவையில்லை. செலவு தான் இப்போ நம்மளை அழிக்குது, வரவு நம்மளை வளர்க்குது. அழிக்கணுமா வளர்க்கணுமா? எது தேவை? நீங்கள் முடிவு பண்ணுங்க. அப்போ கடவுளை என்னைக்கும் அவரை வச்சுக்கோங்க உங்கள் மனசில். பூஜை ரூமில் சிலையாக இருக்கிறத விட உங்கள் மனசில் இருக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம அன்பை சாயப்பா ரொம்ப அழகுன்னு சொல்லி நான் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. நீங்கள் எல்லாரும் சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் என்னுடைய மனதில் வைத்து நான் வழிபடுகிறதால. இப்போ மனசில் எப்படிப்பட்ட விஷயங்களை நாம் வச்சுருக்கோமோ அது வெளிப்பாடாக அந்த சிலை உருவத்தில் உங்களுக்கு கிடைக்குது. எல்லாமே அப்படிதான். மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே அத்தனையும் வெளிப்படையாக நீங்கள் பார்க்குறது. ஒரு மனுஷன் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மனுஷனாக இருக்கிறானா இல்லையான்றது உங்கள் மனநிலை பொறுத்து தான் அமையுது. ஒரு 10 கெட்டவங்க ஒரு நல்லவன் இருக்கானா நம்ம மனசு கெட்டுப்போன மனசுன்னு அர்த்தம். கெட்டுப்போன மனசுன்னு அர்த்தம். அதற்கு உண்டான அவுட்புட் தான் இங்கே நிற்குது. உருவமா உயிரா எல்லா விஷயமும் அப்படிப்பட்டது தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம என்னதான் ஒரு விஷயத்தை செஞ்சாலும் மனசு வச்சு செஞ்சால் அதனுடைய பலனே வேற லெவலில் இருக்கும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க வந்தால் மட்டும்தான் வீட்டை சுத்தம் பண்ணுவோம். மற்ற நேரத்தில் அந்த வீடு குப்பையாகவே இருக்கும். சில பேரோட வீட்டில் கெஸ்ட்டுங்க வந்தால் அதிகப்படி இம்பார்ட்டன்ட். அப்போது கெஸ்ட்டுங்க வரும்போது நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ கெஸ்ட்டுங்க வராதப்பையும் அப்படி தான் வச்சுருக்கணும். அப்போ மனசும் அப்படி தான். கோயிலுக்கு போகும்போது சாமியை கும்பிடும்போது மட்டும் மனசு சுத்தமாக வச்சுருக்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் அது மறுபடியும் குப்பையாக மாறுது. கடவுள் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்கிறவர் கடவுளாக இருக்க முடியுமா? கொஞ்சம் நேற்று நம்ம சொன்ன மாதிரி பக்தி மார்க்கத்திலேயே முக்க வேண்டாம், ஞான மார்க்கத்தில் கொஞ்சம் முக்கலாமே. பக்தி மார்க்கம் போதும்.
வேண்டான்னு சொல்லலை, அதுவும் வேணும். அதுதான் முதற்படி. ரெண்டாவது படி ஞான மார்க்கம். அடுத்தது ஏதோ ஒரு மார்க்கம் வரட்டும். இப்போதைக்கு ஞான மார்க்கத்திலே ட்ராவல் பண்ணுவோம். அடுத்த ஜென்மத்தில் வேற மார்க்கத்துக்கு போகலாம். இப்போ ஞான மார்க்கத்தின் படி வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும்னா மனசை ஒழுங்குபடுத்து. மனசில் இருக்கக்கூடிய குப்பைகளை தூக்கி எறி. நாம் இத்தனை நாள் சேகரித்தது பல ஜென்மத்தில் உட்பட இந்த ஜென்மத்தில் இருக்கிற வரைக்கும் குப்பைகள் மட்டுமே இருக்குது. டன் கணக்காக குப்பைகள் இருக்கு. ஒரு வீட்டில் இப்போது ரீசெண்டாக ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 2020 கொரோனா வந்துச்சு. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் சரி வீட்டை விட்டு வெளியில் வரவே கிடையாது. ஏன்னா அந்த இழப்பு அவங்க மன ரீதியாக பாதிச்சு ஒரு ஃப்ளாட்டில் இருந்திருக்காங்க. திடீர்னு 2 வருஷமாக வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் வெளியில் வரல. சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆட்கள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. அப்போது யாரோ ஒரு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவரோ இல்லை அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களோ என்னமோ ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி போலீஸுக்கு சொல்லியிருக்காங்க. போலீஸ் கதவை ஓப்பன் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு லாரி அளவுக்கு வீட்டில் குப்பை. அதே வீட்டில் அதே குப்பையோடு வாழ்ந்திருக்காங்க. சாப்பாடு போட்டாலும் அப்படியே கிடக்குது, பாத்திரம் கழுவல, எதுவும் கழுவிட, புழு பூச்சி எல்லாம் அவ்வளவு குப்பைகள். அந்த குப்பையை அள்ளுறாங்க. அவங்கள காப்பகத்தில் விட்டு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டோம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த விஷயத்தை? ஸோ குப்பையோடு வாழ்கிற மாதிரி அவங்க வாழ்ந்த மாதிரி நாமளும் அதே குப்பைகளோட ஒரு மனுஷனை வாழ்ந்துட்டுருக்கோம். கடவுள் சொல்கிறாரு, அந்த குப்பைகளை தூக்கி போடுப்பா. அந்த குப்பைகள் இருக்கிற இடம் எனக்கு சொந்தம் இல்லை, அந்த இடத்துல நான் வாசம் பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஆனால் நாம் அதை காதில் வாங்கிக்காம நாம் வெளிப்புறமாக அத்தனை பூஜை பண்ணுறோம், அத்தனை பிரார்த்தனை பண்ணுறோம். எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்களை வச்செல்லாம் யாகம் வைக்கிறோம், எல்லாமே செய்கிறோம், எல்லாமே ஓகே ஆகுது. ஆனால் அது ஓகே ஆகலை. அந்த நேரத்துக்கு தான் ஓகே ஆகுது, எல்லா நேரத்துக்கும் ஓகே ஆகலை. இங்கே எத்தனையோ பேர் யாகம் பண்ணியிருக்கீங்களா இல்லையா? எத்தனையோ பேர் என்னென்னமோ செஞ்சுருக்கீங்களா இல்லையா? எத்தனையோ பேர் எத்தனையோ கோயிலுக்கு போனீங்களா இல்லையா? ஆனால் நாம் நினச்ச மாதிரியான வாழ்க்கை இப்போ வரைக்கும் வாடலைன்னா அதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கத்தான் அன்பே சாய் ஆடியோவை அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கத்தான். ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை, நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணத்தை தான் புட்டு ஒரு பதிவிலையும் நம்ம செதுக்கிக்கிட்டு இருக்கிறோம். செதுக்கிறாரு வச்சு என்னையும் சேர்த்து தான் செதுக்கிறாரு, எல்லாரையும் சேர்த்து தான் செதுக்கிறாரு. என்னை கொஞ்சம் அதிகமாகவே செதுக்கிட்டு இருக்காரு. நான் அவர் செதுக்கிற அளவுக்கு நான் அந்த உடையாமல் என்னை பார்த்துக்கணும். நான் மனசு உடைஞ்சிடக்கூடாது. அதனால் என்னை இன்னும் செதுக்குவார். ஏன்னா அப்போ தான் இவனுக்கு நிறைய அனுபவத்தை கொடுக்க முடியும். இவனுக்கு அனுபவத்தை கொடுத்தாதான் இவன் 1-2 பேருக்கு சொல்லுவான். அதை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையையும் உயர்த்தணும் அப்படின்னு. இது எல்லாமே மெடிடேஷன் பண்ணும்போது பல விஷயங்களை அழகாக புரிய வைக்கிறாரு. நான் பாட்டுக்கும் மெடிடேஷன் பண்ணுவேன், அவர் பாட்டுக்கும் ஒரு பாடத்தை நடத்திக்கிட்டு போயிடுவார். அப்புறம் தான் தோணும், நம்ம மெடிடேஷனில் இருந்தோமா இல்லை ஒரு கிளாஸை கவனிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தோமா. மோஸ்ட்லி இவர் என்ன கலரில் வராருன்னா நம்ம அன்பே சாயில் ப்ரொஃபைலை வச்சுருக்கோமே யூடியூப்பில், அதுதான். அப்படியே கேஷுவலாக மரத்துக்கு அடியில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு
கேஷுவலாக தான் உட்காந்துருக்காரு. ஆனால் வார்த்தைகள் மட்டும் அவ்வளோ ஃபயராக இருக்குது, அவ்வளோ ஃபயராக இருக்குது. அப்போ ஃபயர் ஆகிற அளவுக்கு நான் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கேன். கன்வின்ஸ் பண்ணல, நீ நல்லா இருக்கிறப்பா, சூப்பராக இருக்க, நல்லா பண்ணுறேன்னு இப்போ வரைக்கும் அவர் என்னை பாராட்டல. சத்தியமான உண்மை. அவர் அவ்வளோ சீக்கிரம் பாராட்டவும் மாட்டார் போல இருக்கு. பார்க்கறதுக்கு வேணால் அவர் அன்பானவராக இருக்கலாம், ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இவர் வம்பு பிடிச்ச மனுஷன். ஏன்னா கண்டிப்புக்கு குறைவே இல்லை, அவ்வளோ கண்டிக்கிறார். ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கார். நம்ம ஐயோ இப்படி பண்ணுறோமே அப்படி பண்ணுறோமே, நமக்கு சட்டுன்னு ஓகே தப்பா தப்பா தப்பா. 10 விஷயத்தில் 1 ரைட்டாக இருக்குது, 9 தப்பாக இருக்குது. யோசிச்சு பாருங்க நமக்கு எப்படி இருக்கும். அப்போ அவர் எனக்கு கிளாஸ் எடுக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சாய்ராம் கூட சொல்லியிருந்தாங்க, என்னன்னே தெரியல, ரொம்ப ஃபயராக இருக்குது சில அன்பே சாய் ஆடியோஸில். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அந்த ஃபயராக தான் இருக்குது. சாட்டை அடி சாட்டை எடுத்து நாட்டை தூரத்துன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம தலைவர் நம்மளை சாட்டையால் வெளுன்னு வெளுக்கிறார், வெளுத்துக்கிட்டே இருக்கார். முடிக்கிற மாதிரி தெரியல, இந்த ஜென்மம் ஃபுல்லாக வெளுத்துக்கிட்டே இருப்பார் போல இருக்கு. அதற்கு உண்டான ஆரோக்கியத்தையும் கொடுக்குறாரு, வலியை தாங்கிறதுக்கு உண்டான உடம்பையும் மனசையும் கொடுக்குறாரு, ஆனால் வெளுக்கிறார். அப்போது எந்த அளவுக்கு வெளுக்கிறோமோ அந்த அளவுக்கு துணி சில நேரத்தில் கிழிஞ்சிடும். ஆனால் இந்த துணியோ எவ்வளவுக்கு எவ்வளோ வெளுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் அவ்வளவு அசுத்தம் இருக்குது. ரைட், அவ்வளவு அசுத்தம் இருக்குது. ஒரு லாண்ட்ரிக்கு நீங்கள் துணி போடுறீங்க அப்படின்னா அப்போ அந்த துணியில் ஏதோ ஒரு கரை, லாண்ட்ரிக்கார் சொல்கிறார் இது வாஷ் பண்ண முடியாது, இது 2-3 வாஷ்க்கு அப்புறம்தான் வரும், அதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரா இல்லையா? விலை உயர்ந்த பட்டுப்படை வச்சுருப்பீங்க, ஏதாவது கரை பட்டு இருக்கும். இந்த கரை பட்டுடுச்சுன்னு நமக்கு கஷ்டம் இருக்கும். ஏன்னா ஒரு பட்டுப்படையோட ரேட்டு 5000 10,000 இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு 5000 10,000க்கு கரை பட்டுடுச்சு, அந்த கரையை அகற்றணும்னு நினைக்கிறீங்களே. ஔவையார் சொன்ன வார்த்தை என்னது? என்ன சொன்னார் ஔவையார்? அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிதுன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. ஏன் சொன்னாங்க? சும்மா சொன்னாங்களா? ஏதோ வார்த்தையை இப்படிலாம் சொன்னால், அப்போல்லாம் யூடியூப்லாம் இல்லை, இப்போ தான் யூடியூப்லாம் இருக்குது, வியூஸ்லாம் நிறைய பொண்ணு சொல்லிட்டாங்களே. என்ன ஒரு 10,000 ரூபாய் எடுக்கிற பட்டுப்புடவையில் ஒரு சின்ன கரை இருக்குதுன்னு சொல்லி அதை கவனமாக லாண்ட்ரி கொடுக்கணும், அது லாண்ட்ரியை கரெக்டான ஆள்கிட்ட கொடுக்கணும். மற்ற ஆள்கிட்ட கொடுத்தா கிழிச்சு விட்ருவாங்க, இல்லை சாயத்தை வேறு மாதிரி போட்டு இருக்கிற சாயத்தையும் அந்த துணிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி யார் பெஸ்ட்டுன்னு சொல்லி அங்கே போய் கேட்டு அவங்க மேலே நம்பிக்கை அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குறோம். ஜஸ்ட் எவ்வளோ ரூபா? 10,000 ரூபா பட்டு புடவைக்கு. ஆனால் ஔவையார் சொன்னது அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அந்த ஒரு வார்த்தை மட்டும் நிறுத்திக்கலாம், அடுத்த வார்த்தை வேண்டாம். அப்போது நம்மளுடைய மானிட பிறவி 10,000க்கு கம்மியானதா, இல்லை நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய பட்டுப்புடவைக்கு 1 ரூபா கம்மியா? சொல்லுங்கள். ஒரு மானிடரோட மதிப்பு நீங்கள் இப்போ எதை நினச்சி கவலைப்படுறீங்களோ அந்த ரேட்டை விட குறைவா இல்லை அதிகமா? ஒரு மானிடருடைய மதிப்பை அந்த விலை மதிப்பை வைக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு வேல்யூ. ஒரு மனுஷனுடைய ஆன்மா, அந்த எண்ணம், அவனுடைய உடம்பு உறுப்பு எல்லாமே. அப்போது அதை விட லட்ச டன்னு கணக்கில் குப்பை இருக்க மனசுக்குள்ள அந்த அழுக்கை எடுக்க விரும்பலை, அதை இப்படி இருக்குதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணலை, வருத்தப்படலை, குற்ற உணர்ச்சி வரலை, அது தடுக்கவும் முடிக்கலை, இல்லை அதை கலைக்கவும் விரும்பலை. ஆனால் ஒரு 10,000 ரூபாய்க்கு பொருளுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்குறோமே, இதுதாங்க மனுஷன். ரைட், இதுதான் மனுஷன். இன்றைக்கி கூட ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஷார்ட்ஸ் மோஸ்ட்லி ஒரு வீடியோவிலேருந்து கிளிப் பண்ணுவோம்,
அது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அது சரியாக புரியாதுன்றதுக்காக தான் ஒரு சாய்ராம் சொன்னாங்க, ஒரு 5 ஷார்ட்ஸ் மட்டும் போதும், ஒரு 5 மட்டும் போதும். உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளே. அது இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் அன்பே சாய் குடும்பத்தில் அப்படின்னாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு 5 ஷார்ட்ஸ் மட்டும் நம்ம மனசில் எப்போ தோணுதோ அதை சட்டுன்னு சொல்லிடலாம். அப்போ நம்ம லைஃப் என்ன, லைஃப்னா என்ன? நம்ம நினைக்கிறோம் மனுஷனாக பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு வேதனை. மனுஷன் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லா மனுஷங்களும் இப்படி தான் நினைக்கிறாங்க. என்னடா வாழ்க்கை, ஒரு குருவியா, ஒரு பறவையா, ஒரு நாயா, ஒரு நரியா பிறந்திருக்கலாமே. அப்போ நீங்கள் யார் மாதிரி பிறந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட வாழ்க்கை என்னன்னு தெரியுமா? சாப்பிட்றது, தூங்குறது, அடுத்தது இனப்பெருக்கம் செய்வது, இவ்வளோதான் வாழ்க்கை. இதை தாண்டி எதுவுமே இல்லை. ஏன்னா 5 அறிவு. ஆனால் இந்த 5 அறிவு படைத்தவைகளே சிறப்பாக வாழுதுங்க. நான் முந்தானத்து கூட அந்த பூனை கதையை சொன்னேன். 6 மணி 6:30 மணிக்கு ஆச்சுன்னா எந்த பறவையும் பறக்கலை. 5 மணி ஆச்சுன்னா எல்லா பறவையும் பறக்குது. ஆனால் மனுஷன் தூங்குகிற நேரத்தில் 12 மணி 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். உடம்பு கெட்டு போச்சு. அறிவே இல்லை மனுஷனுக்கு. இல்லை 8 மணிக்கு சாப்பிடணுன்னா 11 மணிக்கு சூடான சுவையான பரோட்டா, சூடான சுவையான பிரியாணி, இல்லைன்னா ரொம்ப குளிர்ச்சியான கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை ஐஸ்கிரீமோ. இதெல்லாம் ஒரு வகைனா இன்னொரு வகை வேறு வகை ஆல்கஹால், சரக்கு, நல்லா சில்லி, இந்த பக்கம் சரக்கு. வாவ், வாட்டர் லெவல், வேறு லெவல் இல்லை, மேலோகம் போகிறதுக்கு உண்டான லெவல் இல்லை. ஸோ எண்ணி பார்க்கணும். இப்போ 5 அறிவுக்கே அவ்வளோ அறிவு இருக்குதுன்னா 6 அறிவு படைச்ச மனுஷனுக்கு அறிவே இல்லையான்னா? அறிவு இருக்குது, அறிவை பயன்படுத்தலை. அறிவை பயன்படுத்தாத அறிவு அறிவில்லாததுக்கு சமமாக போயிட்டதால தான் இன்றைக்கி மனுஷன் எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை செய்யாமல் நைட்டு ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கான், பகல் ஃபுல்லாக தூங்குறான். பொழப்பு 0. பொழைச்சாதானே வருமானம். அந்த வருமானத்தை வச்சு தானே பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்ற முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம பர்ஃபெக்டாக இருக்கோமா, இல்லை பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறோமா? நம்ம பர்ஃபெக்ட் இல்லை, ஆக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட்டு ஆக்டிங், அவ்வளோதான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசாட்சி பேச விட்டா அது 1000 தண்டனை கொடுக்கும். ஆனால் மனசாட்சியை பேசுகிறத நிறுத்தியாச்சு. இவனே பேசுகிறான், யார் பேசுகிறதையும் கேட்குறதில்ல. மற்றவன் பேசுகிறதே கேட்காதவன் தன்னுடைய மனசாட்சியை பேசுகிறதையா கேட்க போகிறா? இதுதான். அப்போ இங்கே நான் டெய்லியும் உட்காந்து நீங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்க்க 101 தடவை ஓம் சாய்ராம் எழுதுங்க, 1001 தடவை ஓம் சாய்ராம் எழுதுங்க, 9 வாரம் விரதம் இருங்க, 9 வாரம் அதை பண்ணுங்க, 10 வாரம் இதை பண்ணுங்கன்னா இதை பண்ணால் மட்டும் வாழ்க்கை மாறிடுமா? என்ன லைஃப் ஸ்டைல்? ஒரு டாக்டர் ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கக்கூடிய பேஷண்ட்டு கூட கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் லைஃப் ஸ்டைல்னு ஒன்று வச்சுருப்பார். வாழ்க்கையோட இதை ஒழுக்கமான விஷயத்தை அதை ஃபாலோ பண்ணணும். நீ 20 வயசில் இருந்த மாதிரி நீ 40 இருக்க முடியாது, 40 இருக்கிற மாதிரி 60 இருக்க முடியாது, 60 இருக்கிற மாதிரி 80 இருக்க முடியாது. உன்னுடைய வயசுக்கும் மதிப்பு கொடு, உன் மனசுக்கும் மதிப்பு கொடு. 20 இருக்கிற மாதிரி நான் சுறுசுறுப்பாக ஓடணும்னு 40 ஓடுனேன்னா ஓட்டம் நின்றுடும். ரைட்? அதை எந்த இடத்துல எப்படி அதை பயன்படுத்தணுமோ அதை அப்படி பயன்படுத்திக்க முயற்சிகள் செஞ்சிட்டா இங்கே வாழ்க்கையே வெற்றி மயமாக போகும். பலவிதமான நல்ல விஷயங்களும் ஒழுக்கங்களும் உங்களுக்கு நடைபெறும்.
ரைட்டா? இதை எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து பார்த்து உங்கள் வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு பக்கத்தை பாருங்கள். இது வரைக்கும் வாழ்க்கை இதுதான்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்தது 100% தவறு. நீங்கள் நினைத்த ஒவ்வொன்றும் விஷத்தை நினைச்சிருக்கீங்க. நினைச்ச ஒவ்வொன்றும் விஷமாக்கப்பட்டது. அமிர்தம் இல்லை, அமிர்தத்தை விஷமாக்குனீங்க, விஷத்தை அமிர்தமாக்குனீங்க. எவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக வாழ்ந்திருக்கீங்க பாருங்க. பாருங்க பாருங்கன்னா சேர்த்து என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான். உங்களோட சேர்ந்து நானும் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். என்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தோமோ அன்னையில் இருந்து எனக்கு தேவையானதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். தேவையானதை ஃபோக்கஸ் பண்ணும்போது கூட தேவையில்லாத விஷயங்களும் ஒட்ட தான் செய்யுது. அதை உதறி விடுறேன். உதறி விடாமல் இருக்கிறது மேலும் மேலும் எனக்கு தீமையை கொடுக்குது. அப்போது நம்ம இவ்வளவுக்கு ஒரு ஃபில்டர் பண்ணி நம்ம எண்ணங்களையும் செயல்களையும் வாழும்போது இதை கூட யாரும் சரியாக செய்யாதவர்களுடைய வாழ்க்கை இன்னும் எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையாக மாறப்போகுதுன்னு நினைச்சாவே நமக்கு பயமாக இருக்கு. பல பேரை பார்க்குற பேசக்கூடிய பேச்சுக்கள், வாழக்கூடிய வாழ்க்கை முறைகள் எப்படி உங்களை கரை சேருவாங்கன்னு தோணுது. உண்மையிலே சொல்கிறேன், நிறைய பேரோட வாழ்க்கை அன்பே சாயில் வெளியில் சொல்கிறவங்க, அன்பே சாயை தாண்டின சில உறவுகள் நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் பயமாக இருக்குது. இவங்கெல்லாம் வாழ்க்கையில் கரை சேருவாங்களா? ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து இவங்க அந்த தண்டனையை அனுபவித்து அதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கணும், காலம் இருக்கணும், நேரம் இருக்கணும், அதுக்கு அப்புறம்தான் எல்லாமே சரியாகணும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 40 வயசு ஒரு நண்பர் தான். அவர் நண்பர்னா கொஞ்சம் ஒரு பிஸ்னஸ் சைடில் ஒரு நண்பர். அவருடைய தாட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா மோசமானது. ஆனால் அது அவர் நல்லதுன்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கார். மோசமான தாட்ஸ் எதுவுமே கடவுளுக்கு எதிரானவை. ஆனால் அவர் ஒரு கடவுளுக்கு தீவிரமான பக்தர். அவர் சொல்கிறாரு, இந்த வாரத்தில் நான் கோயிலில் தாங்க நான் நிற்பேன். நான் அப்படி ஒரு கனெக்ஷன் எனக்கும் கடவுளுக்கும். ஆனால் வாழ்க்கையில் அவர் கனெக்ஷன் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே மகா மகா கேடு விளைவிப்பவை. தர்மத்தின்படி வாழ முடியாத ஒரு மனுஷன், நியாயத்து பக்கம் நிற்காம அநியாயம் பக்கம் நிற்கிறவர். ஆனால் இவர் தான் ஒரு கடவுளோட குழந்தை, தான் ஒரு கடவுளுக்கு தீவிர பக்தர். அவர் இல்லை என்றால் நான் இல்லை, அந்த ரேஞ்சில் இருக்கார். அப்போது விஷத்தை அமிர்தமாக முயற்சி பண்ணுறாரு. விஷத்தை அமிர்தமாக முயற்சி பண்ணலாம். ஆனால் விஷன்றது விஷந்தானே, விஷன்றது விஷந்தானே. நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா அது உண்மையாக இருந்துச்சுன்னா உண்மையாக இருக்கும், அது பொய்யாக இருந்தால் அதனுடைய தன்மை அப்படியே தானே இருக்கும். இது நம்ம புரிஞ்சிக்காத வரைக்கும் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க போவது இல்லை. பலவிதமான கஷ்டங்களும் நிர்பந்தங்களத்தின்படி வாழ்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்வதே நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம்.